எங்க மாமியார் வீடு ஒன்று தெரியவில்லை முகத்தை சொல்லுங்க. யார் ராணி? யார் நீ? எது இருந்தா என்ன இடம் சொல்லு. எது இருப்பது யார் இடம்? ஆட்சியில் இருக்கிறாங்க எந்த பகவான் பிடிக்கிறாரு பரகாட்ட காமிச்சுக்கிற சனிய எந்த பிடிக்கிறா உள்ள இருக்கிறாரா இருக்கிறார் அவன் சொல்லுவா நின்று கலைத்திருப்பாய். என்ன தெரிவித்தேன்? எதுக்கு வந்து என்ன உட்கார சொன்ன? நான் வந்து சொன்னியா நீ வந்து சொன்ன? அப்ப நான் வந்து சொல்லி செஞ்சா என்ன வேணும் என்னதான் ஒண்ணு நீ வந்துக்கிறன்னு சொன்னியா? அப்படி சொல்லலாமா? வந்திருக்கின்றார் மா வீரர் சர்வா சந்த மகாராஜன் கிருபரித்து அழக்கூடிய யார் சங்க பலப்படுத்தவர் என்று சொல்லுவா. வந்துகிறோம் பைத்தியமா நீ எவனா இருந்தா என்ன வரவன வர சொல்லு போ. முதல்ல சொல்ல விடாதா மரியாதை இல்லப்பா. ஏதோ ஏறி உக்காரமா எல்லகேளு மேல எதிர உக்காரா ஐயா ஏதோ உக்கார எல்லகேளு மேல ஏறி பண்ணியா மாமா போனது பரதே பண்ணியா யாரு அவளை கேட்கறாங்க பண்ணின்றாங்க நீ சொல்லதானே எனக்கு ஓத நிமிஷம் சும்மா கன்று பிள்ளை தின்னும் கன்று அவனுக்கு கூப்பிடு நான் சொல்ல அவனுக்கு கூப்பிடு வெளி வரலப்பா வர குருநாதா அடே யாமி வாங்கி போய் வந்து அதான் அடே கண்ணா சண்டை என்ன கோவம் பலி போராட்டம் பலிடா மனசுல என்ன பகையா ஏன் இடத்துல இப்படி பலிய வர வேண்டும் பலியா சண்டைக்கு வந்திருக்கின்றேன் ஆனா பலியா சண்டைக்கு வந்தாயால முடியாதா
தெரியவில்லையா? டேய் கவல், உனக்கு எனக்கு என்ன பகை? ஏய் ஐயா நம்ம ராஜா கூப்பிட்டுங்கற போய் உட்காரு. நாவாதா ராஜா எவ்வளவு கர்வம். ரெண்டு பேருமே அப்ப சேர்ந்து தேவையில்லை. நான் யார் சொல்றேன். யாருக்கு தெரியாம சண்டை போட்டா என்ன பலன் இருக்கு? சொல்ல யாருன்னு. நான் சந்தை எனக்கு எதிரில்ல வீரன். நான் எவ்வளவு பெருசா சொல்லிடுறேன். பழிக்கும்படி என்ன படி தெரியுமா? என் மகன் தாய் அறுத்தா அல்லவா, என் மருமக பிள்ளை கொண்டா அல்லவா, அதற்கு பழிக்கு வழி வாங்க மாமனா. ஆமாடா. என்னை கொல்ல வேண்டும் என்று கம்சன் நினைத்தான் தாய்மாமன். அண்ணவனை மடித்து அண்ணவனுடைய மனைவி இவனுடைய மகள். அப்புறமா இவர் எனக்கு என்ன முறை? தாத்தா வெளி வந்தாதா நான் எப்படி கூப்பிடுவேன்? அடே நீ என்னை கொல்ல வந்திருக்கா? நான் நினைத்தான். அட ஐயோ உன்னை நசுக்கி பிடிக்கிறேன். நாட்டுக்கு வருவேன். உன் நாட்டிலே உன்னை கிழிப்பேன். அப்படியா? இங்க இல்ல அடகிரிக்குள்ளே என்னை தேடி வந்தவரை கொன்றால் எனக்கு பெருமை இல்லை. உன் நாட்டிற்கு வந்து உன்னை கொன்றால் எனக்கு பெருமை. அவ்வளவு கருவா போட்டுக்குது உனக்கு. நான் நினைத்தால் இப்பொழுது இங்கவே என்ன செய்ய போற? இப்பவே என்ன ஒருவருக்கு வஞ்சிடாத சக்காரம் ஊட்டினானே. அழிப்பவன் அவ்வளவு தெரிஞ்சு எதிர்ப்பவரை அழிப்பேன். எனக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஏன் அப்படி பண்ண?
ரொம்ப சொல்லாது. டேய், என்ன கர்வம் உனக்கு எவ்வளவு கர்வம் இருந்தா என் மாதர்கள் நந்தன் உன்னுடைய மகள் இருவர் மாங்கல்ய மறுக்க காரணம் நான் தான். ஏன் இதை கொல்ல வேண்டும் என்று என்னம்மா கம்சன் நினைத்தான். சரி என்ன கொல்ல வரானா சும்மா இருப்பா. ஆண்டவனை மடித்து அது விதி உனக்கு வந்தது காலகதி. டேய், இதெல்லாம் உனக்கு சதி. டேய் டேய் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. கம்மிடா பியாடி. டேய், அடா என் வீட்டுக்கு கம்மிடுறா இல்லடா. கம்மிடாடா. இந்த 3 குசுமான் தான் சமாளு. கர்வம் கர்வம் நந்தனி சுந்தரி யாரு? யாரு? பொண்ணுடா. நம்ம பொண்ணுங்க. யார் பொண்ணுங்க? குழந்தைங்க நம்ம பொண்ணுங்களா? குழந்தைல இருந்து நான் உனக்கு எனக்குமா பொந்ததப்பா? போடா அப்படி போடா அப்படி போடா பாட. நந்தனி சுந்தரி தாலியை அங்க போய் நீ சப்போர்ட் பண்ற போடுறாங்களாம். அங்க போய் ராஜா அச்சா எப்படி நிக்கிறானப்பா? போடா. நீ காட்டுறமா ஏன்டா நீ காட்டிட்டா கூட்டு தர மாட்டேன். அது அச்சுனா குழந்தை உள்ள போட முடியும். அந்த பாட்டு மேல இல்ல யார் மேல? வடகுத்தி பெருமாளா? எங்கடா வடகுத்திங்கிறான்? வடகுத்தி பெருமாள் சொல்றான். கேட்டு அசிங்கப்படுத்திக்கிறாங்க. புத்தி வரலையா? அரே ராஜண்ணா அடே போடா வாடா சொல்லுங்க. தம்பிக்கு வந்த பிறகு வதவாங்க முன்னாடி சொல்லணும். இல்ல நான் ஓடுறல எப்படி இருந்தது? பின்னாடி ஓடி என்னங்கற? ஏன் வரல? டேய், என்னடா இந்த சின்ன பசங்க ஐஸ் பை விளையாடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கறான் அவன். ஓடுவது என் திறமை. ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறான். 2 அடி வாங்க வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏன்னா புடி என்ன ஒண்ணு புடின்னு. என்னடா விளையாட்டு இது? ஏய் கண்ணா வேறடா இருந்தா. நறுக்கிட நின்று. ஏய் சமசை. பாரு. இவ பாரு போ. அரே உன்ன தேடி விடுறா. யாரே சக்கரத்தை எடுப்பேன். உன் சிரசை அறுப்பேன். ஓடி போய் பாரு.